வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அடிக்கிற வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துங்க. நல்லா தண்ணி ஊத்தி 3 டைம் வாஷ் பண்ணிடலாம். கழுவுன அரிசியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு குக்கர்ல மாத்திடுவோம். எந்த கப்பல அரிசி எடுத்தோமோ அதே கப்பல 2 கப் அளவுக்கு பசும்பால், 2 கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊத்திடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 3ல இருந்து 4 விசில் வச்சிடலாம். சாதம் நல்லா குழைய வந்துருச்சு. இதை நல்லா ஒரு பாத்திரத்துல ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மாத்தி நல்லா கை போட்டு பிசைஞ்சு விட்டுருங்க. எந்த கப்பல அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பல 1.5 கப் அளவுக்கு தயிர் ஊத்தி இது போல கடைகள்ல ஃப்ரெஷ் கிரீம் கிடைக்கும். தேவைப்பட்டா ஒரு கப் அளவுக்கு ஊத்திங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பசும்பால் காய்ச்சந்து கூட ஊத்திக்கலாம். இது போல ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கிரீமியாவும் இருக்கும். தயிர் சாதம் கலக்கி வச்சிருக்க அந்த தயிர் சாதத்துக்கு மேல 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு தனியா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா ஜீரகம், 10 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை சூடா அந்த பெருங்காயத்து மேல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க.